அதாவது ஒரு ஹதீஸை சின்ன ஞாபகப்படுத்திட்டு நம்ம என்ன செய்வோம், ஆரம்பிப்போம். அதாவது அல்லாஹுடைய தூதர் சொன்னதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள், அல் மாஹிரு பில் குர்ஆனி மஅஸ் ஸஃபரத்தில் கிராமில் பரரா. யார் குர்ஆனை நன்கு, அதாவது நல்ல முறையில் யார் குர்ஆனை ஓதுகிறார்களோ அவர்களுடைய சிறப்பு என்ன தெரியுமா? அவர்கள் மலாயிக்காமார்களோடு இருப்பார்களாம். சுபஹான் அல்லாஹ், எப்படி ஒரு பாக்கியம்! அல் மாஹிரு பில் குர்ஆனி மஅஸ் ஸஃபரத்தில் கிராமில் பரரா. யார் குர்ஆனை நல்ல முறையில் ஓதுகிறார்களோ அவர்கள் மலாயிக்காமார்களோடு இருப்பார்களாம். இது ஸஹீஹான ஒரு ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கின்றது. பாருங்கள், அப்போ எந்த அளவுக்கு இந்த குர்ஆன் நம்ம ஓதுறதுல முக்கியத்துவம் காட்டணும், குர்ஆன் எந்த அளவுக்கு ஓதணும். இது முஸ்லீமில் 1462 ஹதீஸாகவும் திருமதியில் 2904 ஹதீஸாகவும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் குர்ஆனை நம்ம படிப்போம், குர்ஆனை கட்டாயம் நம்ம படிக்கணும். அதாவது இன்னொரு ஹதீஸ், ஒமா இஜ்தமஅ கௌமுன் ஃபி பைத்தின் மின் புயூத்தில்லாஹ், அல்லாஹுடைய மாளிகையில் ஒரு மாளிகையிலே மக்களெல்லாம் ஒன்று சேர்ந்து யத்லூன கிதாப் அல்லாஹ், அல்லாஹுடைய கிதாபுகளை ஓதுகிறார்கள், வயததாரசூனஹு பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் ஓதுறது மட்டும் இல்லை, அது அப்படி இந்த மாதிரி தஜ்வீதுகள் என்ன செய்கிறாங்க, அவங்க அல்லாஹ்வோட மார்க்கத்தை கொண்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ், இந்த பாக்கியம் எவ்வளோ அப்படி பாக்கியம் தெரியுமா? அதோட சிறப்பு என்ன தெரியுமா? அப்படி ஓதுறாக்கள், அப்படி படிக்கிறாக்களுக்கு ஒமா நஸலத் அலைஹிம் சக்கீனா, அவர்கள் மீது சக்கீனத் இறங்குறாம். வகஷியத் ஹுமுர் ரஹ்மா, இறை அருள், அல்லாஹுடைய அருள் நம்மளை என்ன செய்யுது, இந்த இடத்துல சூழ்ந்து கொண்டு. நமக்கு இந்த இறைவனுடைய அருள் நமக்கு மட்டும்தான் கிடைச்சிக்குது. இந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆக்களுக்கு மட்டும்தான் அல்லாஹுடைய அருள் நமக்கு கிடைச்சிக்குது. இந்த அருள் இன்ஷா அல்லாஹ் நமக்கு சுவர்க்கத்திலையும் இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நம்ம ஒவ்வொருத்தரும் பிரார்த்தனை செய்து கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் வஹஃபத் ஹுமுல் மலாயிக்கா, மலாயிக்காமர்கள்லாம் நம்மளை இப்படி சூழ்ந்து கொள்கிறாங்க. மலாயிக்காமர்கள்லாம் இப்படி சூழ்ந்து நம்மளை பக்கத்தில் ஈக்கிறாங்க. பக்கத்தில் இருந்து ஒவ்வொரு கூட்டங்கள், மலாயிக்காமார்களுடைய கூட்டங்கள் இறக்கப்படக்கூடிய நேரத்தில் அப்போ எங்கே அல்லாஹுவை பற்றி, அல்லாஹுடைய கலாமை பற்றி படித்து கொடுக்கக்கூடிய இடத்துல அப்படியே மலாக்கமாரெலாம் அப்படியே வந்து உட்கார்ந்துருவாங்களாம். அவங்க என்ன செய்வாங்க, அல்லாட்ட போக்கல அல்லா கேட்பானா, தெரியாமல் அல்லா கேட்பானா, அல்லாஹ்க்கு தெரியும், சும்மா கேட்பான் அல்லா எங்கே இது வாரேங்க அப்படின்னு. அப்போ மலாய்க்காமெல்லாம் சொல்லுவாங்களாம், யா அல்லாஹ், நாங்கள் போனோம் இப்படி அணுக்கணை என்ற ஒரு ஊரில், மாஷா அல்லாஹ், இஷாக்கு பிறகு உன்னை குர்ஆனை கொஞ்சம் பேர் படிக்கிறாங்க, படிக்கிறது மட்டும் இல்லாமல் குர்ஆனை ஓதுறாங்க அப்படின்னு சொல்லுவான். அல்லாஹ் சந்தோஷப்படுவான். சுபஹானல்லாஹ், அந்த பாக்கியம் நமக்கு நல்லா தந்திருக்கிறான். எனக்கும் உங்களுக்கும் மார்க்கத்தை படிப்பென்பது அல்லாஹுடைய நிஅமத் வேணும், அல்லாஹுடைய அருள் வேணும். மையுரிதில்லாஹு பி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு தான் இந்த மார்க்கத்தில் எல்லாம் விளக்கத்தை கொடுக்குறான். அப்போ அல்லாஹ் நமக்கெல்லாம் ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான். அடிப்படையில் நம்ம வளமையாக தஜ்வீத் வகுப்பு திங்கக்கிழமை ஒவ்வொரு தஜ்வீத் வகுப்பு செஞ்சு கொண்டு வர்றோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி பார்க்க போகிற பாடம் நம்ம 4 சட்டத்தை நம்ம படித்தோம், 4 சட்டத்தையும் நாங்கள் பார்த்தோம். அப்போ ஒரு சூறாவை எடுப்போம், அந்த சூறாவில் உச்சரிப்பு முறைகளை நான் படித்தந்தேன். அது மட்டும் இல்லாமல் 4 சட்டங்கள், சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால், தன்வீனுக்கு பின்னால் வரக்கூடிய 4 சட்டத்தையும் நான் படித்தந்தேன். இதில் நான் இப்போ ஓதி காட்டுவேன் உங்களுக்கு, அந்த எப்படி உச்சரிக்கக்கூடிய மெத்தட்டுகள், முறைகள், எப்படி நம்ம ஓதுறது, அவுதை எப்படி ஓதுறது, பிஸ்மியை எப்படி ஓதுறது அப்படின்னு சொல்லி நான் அந்த மெத்தட்டுகளை ஓதி காட்டுவேன். நீங்கள் குர்ஆனை பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ எடுங்க சூரத்துன் நாஸ், அதாவது குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் அஊது பிரப்பின் நாஸ் என்று சொல்லக்கூடிய சூறாவை எடுங்க. இந்த சின்ன பிள்ளைகள் கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, இப்படி வாங்க, நீங்கள் எப்படி வாங்க, சின்ன பிள்ளைகள் கொஞ்சம் முன்னுக்கு வந்தால் நல்லா. ரைட், இப்போ ஃபஸ்ட்டு நம்ம உச்சரிக்கக்கூடிய அந்த முறையை நம்ம பார்த்தோமா இல்லையா? அதில் முதலாவது ஓதப்புறம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பாருங்க, அஊது பில்லாஹி, அஊது, இதில் நல்லா வழங்கிக் கொள்ளணும். அதாவது இந்த அலிஃபையும் ஐனையும் பாருங்க,
இப்படி தான் வரும். பாருங்க, இந்த அலிஃபும் ஐனும் எப்படி உச்சரிக்கப்படுது? ரெண்டுக்கு வித்தியாசம் தான் இல்லையா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அப்ப பாருங்க, இந்த அலிஃபும் ஐனுக்கும் வித்தியாசம் இருக்குது. அலிஃபுக்கும் ஐனுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ ஐன் வந்து தொண்டையுடைய நடுப்பகுதியிலிருந்து வெளியாகும். தொண்டையுடைய நடுப்பகுதியிலிருந்து வெளியாகும். இந்த ரால் வந்து ரால் நாவின் நுனி. நாவின் நுனி எங்கட மேல்பல், இந்த மேல்பல், அந்த மேல் பற்களின் ஓரத்தில், இந்த ஓரத்தில் படக்குள்ளதான் இந்த ரால் வெளியாகும். பாருங்க, அஊது 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 அஊது. இப்போ விளங்க அந்த அஊதுட உச்சரிப்பு விளங்குறா? இப்போ அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இப்போ மினஷ் ஷைத்தா, ஷீன் எப்படி உச்சரிக்க பார்த்தீங்களா? ஷீனை எப்படி உச்சரிக்கிறேன்? அப்போ அதாவது அரபும் இங்கிலீஷும் ஒன்று தான். பாருங்கள், இந்த ஷீன்ற மெத்தட்டை பார்த்துக்கொள்ளுங்க. இந்த எஸ்ஹெச் வந்தால் எப்படி உச்சரிக்கிறேன் நம்ம? அதான் உச்சரிப்பு தான். அப்போ மீனா ஷை தா, ஷை தா, இந்த ஷை தா. இந்த ஷைத்தா இதில் பாருங்க, இந்த தா வந்து இதுதானே, இந்த தா வந்து வல்லினமா மெல்லினமா? நம்ம படித்தோம் ஹுரூஃபுல் இஸ்திஅலா. ஹுரூஃபுல் இஸ்திஅலா அதாவது வல்லினமாக உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள்னு நம்ம பார்த்தோம். எத்தனை எழுத்துக்கள் பார்த்தோம்? 7 எழுத்துக்கள் பார்த்தோம். 7 எழுத்துக்கள் பார்த்தோம். அதாவது சொல்லுவாங்க ஹுரூஃபு தஃப்ஹீம். தஃப்ஹீம் என்று சொன்னால் தர்கீக் தஃப்ஹீம். தஃப்ஹீம் என்று சொன்னால் வல்லினமாக உச்சரிக்கக்கூடியது ஹுரூஃபு தஃப்ஹீம் என்று சொல்வார்கள். அதுதான் ஹுரூஃபுல் இஸ்திஅலா. ஹுரூஃபுல் இஸ்திஅலாவுடைய எழுத்துக்கள் 7 எழுத்துக்கள் இருக்குது. அது யாருக்கு பாடம்? ஹுஸ்ஸ வக்தின் கில். பாருங்க, ஹுஸ்ஸ வக்தின் கில். பாருங்க, இதில் நான் அந்த உச்சரிச்சேன் தானே, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அந்த இந்த தாட உச்சரிப்பை பார்த்தீங்களா? அப்போ அந்த தா வந்து வல்லினமாக உச்சரிக்கணும். ஹுரூஃபுல் இஸ்திஅலான்னு சொல்வார்கள். இந்த ஹா, ஸாத், லா, கைன், தா, கா, லா. இதான் நம்ம ஆரம்பத்தில் படித்த பாடம். நம்ம இந்த பாடத்தை படிச்சுக்க பிறகுதான் சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால் தன்வீனுக்கு பின்னால் வரக்கூடிய 4 சட்டத்தை பார்த்தோம். இந்த இந்த 7 எழுத்துக்களையும் பாடமாக்கணும். நம்ம எல்லாரும் திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி நம்ம பாடமாக்கணும். ரைட், இந்த 7 எழுத்துக்கள் தான் ஹுரூஃபுல் இஸ்திஅலாவுடைய எழுத்துக்கள். அதுக்கு பிறகுதான் நம்ம என்ன செஞ்சோம்? சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால் தன்வீனுக்கு பின்னால் வரக்கூடிய 4 சட்டத்தையும் படித்து முடிச்சாச்சு. 4 கிழமையில் 4 சட்டத்தையும் மாஷா அல்லான்னு சொல்லி படித்து முடித்தோம். அதுக்கான ஒரு ப்ராக்டிக்கல், ஒரு பயிற்சிக்காக தான் நான் என்ன செய்வேன், ஓதி காட்டுவேன். அப்போ அதில் வரக்கூடிய சட்டங்களை உங்கள்கிட்ட நான் சொல்லி காட்டுவேன். இப்படி இப்படி சட்டங்கள் நம்ம படித்தோம். 4 சட்டக்குள்ளே ஏனைய சட்டங்கள் வரும். இப்போ பில்லாலாம் வந்து அல்லாஹுடைய சட்டம் வாருது. அல்லாஹுடைய வார்த்தைக்கு முன்னால் கஸ்ரு வந்தா என்ன? அல்லாஹுடைய வார்த்தைக்கு முன்னால் கஸ்ரு வந்தால் அது மெல்லினமாக வச்சிருக்கு. பில்லா, பில்லா, பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி அது வரக்கூடிய சட்டம். அது நம்ம அந்த சட்டத்துக்கு போகலை. அப்போ சுக்குன் செய்யப்பட்ட நுணுக்கு பின்னால் தன்வீனுக்கு பின்னால் வரக்கூடிய சட்டத்தை மாத்திரம்தான் நம்ம என்ன செஞ்சோம்? பார்த்தோம். அப்போ அந்த சட்டத்தை மட்டும் நம்ம இதில் வழங்கப்படுத்துவோம். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்ன ஒரு உறுதியாக இருக்கும், தஹ்கீக்காக இருக்கும். சரிதானே? ரைட். இப்போ அடுத்தது பாருங்க, இந்த எழுத்துக்கள் பாடமாக்கிச்சோம். ஹா, ஸாத், வா, கைன், தா, காஃப், லா. அதான் இந்த தா.
அஊது 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 பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அடுத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த உச்சரிப்பு பார்த்தீங்களா எப்படி உச்சரிக்கிறேன்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அந்த ஹா, இந்த ஐனும் ஹாவும் நடுப்பகுதி, தொண்டையுடைய நடுப்பகுதி இந்த வெளியாகும். அதை நல்லா கவனித்துக் கொள்ளணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதில் நிறைய சட்டம் வருது. பிஸ்மில்லா வந்து நிறைய சட்டம் வருது. அல்லாஹுடைய சட்டம் நான் சொன்னேன். பில்லா, பிஸ்மில்லா, அல்லாஹுடைய வார்த்தைக்கு முன்னால் கஸ்ரா வருது. நிறைய சட்டம் வருது. ஆனால் நம் 4 சட்டத்தையும் பார்த்துக்கொள்ளும் முக்கியமாக. ரைட், அடுத்த ஆயத்தை பாருங்க. ஆயத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். குல் குல் எப்படி? குல் 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 அஊது பிரப்பின் நாஸ். பாருங்க, நான் அந்த காஃபை எப்படி உச்சரித்தேன்? குல் குல் எப்படி உச்சரித்தேன்? வல்லினமா உச்சரிச்சேனா மெல்லினமா உச்சரிச்சேனா? வல்லினமா. பாருங்க, ஹுரூஃபுல் இஸ்திஅலாவுடைய எழுத்து வல்லினமான எழுத்து வந்து. ஹுரூஃபுல் இஸ்திஅலாவுடைய எழுத்து இந்த காஃப் வல்லினமான எழுத்து. அப்போ ஹுரூஃபுல் இஸ்திஅலாவுடைய எழுத்து இந்த காஃப் வந்ததால நான் வல்லினமாக குல் 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 இப்படி வல்லினமா உச்சரிச்சனா இல்லையா? திரும்பி பாருங்க. قل أعوذ برب الناس. அதில் பாருங்க, அந்த நூனுக்கு மேலே சத்தம் நீக்குதா? நூனுக்கு மேலே ஒரு சத்தம் நீக்குதா? அது யாருக்கு தெரியும்? நான் படித்தது தானே. நூனுக்கு மேலே மீமுக்கு மேலே சத்தினா அது என்ன சட்டம்? அதாவது பாருங்க, பி ராப் பின் பி ராப் பின் நாஸ். இந்த நூனுக்கு மேலே ஷத்தி. இந்த நூனுக்கு மேலே ஷத் இருந்தால், மீமுக்கு மேலே ஷத் இருந்தால் நல்லா கவனிச்சு கொள்ளணும். நூனுக்கும் மீமுக்கும் தான், நூனுக்கும் மீமுக்கும் தான். இந்த நூனுக்கு மேலே ஷத் இருந்தால், மீமுக்கு மேலே ஷத் இருந்தால் இதை எப்படி சொல்லுவாங்கடா? ஷத்து செய்யப்பட்ட நூன், ஷத்து செய்யப்பட்ட மீம். சரிதானே? இந்த ரெண்டுக்கு மேலே இந்த மாதிரி ஷத்து வந்தால் இதுக்கு சொல்கிறது ஒன்றா செஞ்சு கொள்றேன்னு சொல்லுவாங்க. ஒன்றா செய்கிறது. ஒன்றாண்டா என்ன? ராகம். நம்ம ஏற்கனவே படிச்சோம். ஒன்றாண்டா என்ன? ஒரு ராகம் செய்கிறது. அங்கனைக்கு அழகா நின்று நிதானமாக நிப்பாட்டி. இப்போ குர்ஆன் வந்து அழகா ஓதணுமா இல்லையா? குர்ஆன் வந்து அழகா நிறுத்தி அழகா நிப்பாட்டி ஓதணும். அப்போ இங்கனைக்கு இந்த மீமுக்கு மேலே ஷத் இருந்தால், இந்த நூனுக்கு மேலே ஷத் இருந்தால் அழகா அங்கனைக்கு நிப்பாட்டி ஓதணும். பாருங்கள், நான் இங்கனைக்கு எப்படி நிப்பாட்டினது. அங்கனையே ஒன்றா செஞ்சேன். ரெண்டுக்கு மேற்பட்ட அளவுக்கு ஒன்றா செஞ்சு கொள்ளலும், பிரச்சனை இல்லை. ஒன்றா வந்து எத்தனாலும் செஞ்சு கொள்ளலும். பாருங்கள், குல் அஊது பிரப்பின் நாஸ். அப்போ நூனுக்கு மேலே சத்து செய்கிறேன்னா அந்த ஒன்றா செய்கிறேனா இல்லையா? நூனுக்கு மேலே சத்து இருந்ததால் ஒன்றா செஞ்சு கொள்கிறேன். அடுத்த ஆயத்தை பாருங்க. அதே நூனுக்கு மேலே சத்து வருது. மாலிகின் நாஸ். அப்போ நூனுக்கு மேலே சத்து இருந்தால் என்ன செஞ்சு கொள்ளணும்? ஒன்றா செஞ்சு ராகம் எடுத்து ஓத கொள்ளணும். அடுத்தே பாருங்க, அதே நூனுக்கு மேலே சத்து வருது. இலாஹின் நாஸ்.
அதே அந்த ஆயத்திலையும் நூனுக்கு மேலே ஷத்து வருது. அப்போ ஒன்றா எடுத்து ராகம் எடுத்து அழகாக ஓதிக்கொள்ளணும். அடுத்த ஆயத்தை பாருங்க. இதில் பாருங்க, நம்ம படித்த சட்டம் ஒன்று வருது, கடைசியாக படித்த சட்டம். சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால் தன்வீனுக்கு பின்னால் வரக்கூடிய 4 சட்டத்தை நம்ம பார்த்தோம். வரக்கூடிய 4 சட்டத்தை நம்ம என்ன செஞ்சோம்? பார்த்தோம். அதில் இல்ஹார பார்த்தோம், இதகாம பார்த்தோம், அடுத்து இக்லாப பார்த்தோம், அடுத்து இஹ்ஃபாவை என்ன செஞ்சோம்? பார்த்தோம். ரைட். இப்போ பாருங்க, நான் ஓதனத்தை நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ். இதுல மின் ஷர்ரி யாருக்கு தெரியும்? ரைட், நல்லா கவனிங்க. நம்ம சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால் தன்வீனுக்கு பின்னால் 4 சட்டம் பார்த்தோம் தானே? இல்ஹார் பார்த்தோம். இல்ஹார் என்றால் வெளியாக்குதல். இதகாம் பார்த்தோம். இதகாம் என்றால் சேர்த்தல் அல்லது நுழைத்தல்னு பார்த்தோம். இக்லா பார்த்தோம். இக்லாப்னா புரட்டுதல் அல்லது மாற்றுதல்னு பார்த்தோம். அடுத்து கடைசியாக பார்த்தோம் இஹ்ஃபாஉன். இஹ்ஃபாண்டா மறைத்தல். இஹ்ஃபாட எழுத்துக்கள் முதல்ல எப்பயும் நல்லா கவனிச்சு கொள்ளணும். இந்த சுக்குன் செய்யப்பட்ட நூன் வந்தா அல்லது தன்வீன் வந்தா அதற்கு பிறகு ஏதாவது ஒரு சட்டம் ஒன்று வரும். அது இல்ஹார் சட்டமாக இருக்கலாம், அல்லது இதகாமுடைய சட்டமாக இருக்கலாம், அல்லது இக்லாபுடைய சட்டமாக இருக்கலாம், அல்லது இஹ்ஃபாவுடைய சட்டமாக இருக்கலாம். ஏதாவது ஒரு சட்டம் ஒன்று வரும். இந்த 4 சட்டம் தான் வரும் சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால் அல்லது தன்வீனுக்கு பின்னால் வந்தால். ஆனால் நம்ம இது என்ன சட்டம் நம்ம கண்டுபிடிக்கணுமாக இருந்தால் அது இல்ஹாரா அல்லது இதகாமா அல்லது இக்லாபா அல்லது இஹ்ஃபாவாக என்ன சட்டம் நம்ம கண்டுபிடிக்கிறதாக இருந்தால் முதலாவது நம்ம எழுத்து நமக்கு தெரிஞ்சிக்கணும். இல்ஹார் எழுத்துக்கள் எத்தனை? 6. ஹம்ஸா, ஹா, ஐன், கைன், ஹா, ஹா. இக்லாபுடைய எழுத்துக்கள் நம்ம தெரிஞ்சிக்கணும். இக்லாபுடைய எழுத்துக்கள் என்ன? எத்தனை எழுத்துக்கள் ஆகிக்கும்? 10 எழுத்து வருமா? இக்லாபுடைய எழுத்து ஒன்று தான், அது பா. இதகாம் எழுத்துக்கள் எர்மலுன், யா, ரா, மீம், லாம், வா, நூன், எர்மலுன். அதை 2ஆக பிரிப்பாங்க. இதுகாம் பிகுன்னா, இதுகாம் பிலாகுன்னா. இதுகாம் பிகுன்னா என்று சொன்னால் சேர்த்து குன்னா செஞ்சு ஓதணும். இதுகாம் பிகுன்னாவுடைய எழுத்துக்கள் 4, யா, வாவ், மீம், நூன். அடுத்து இதுகாம் பிலாகுன்னா என்றா சேர்த்து குன்னா இல்லாமல் ஓதிக்கொள்ளணும். அதனுடைய எழுத்துக்கள் எத்தனை? 2, லாம், ரா. அடுத்து வரப்போகிற சட்டம் என்ன? இஹ்ஃபாவுடைய சட்டம். இந்த எழுத்துக்களை எல்லாம் நீங்கள் விட்டுட்டு கழிச்சு போட்டு என்ன இல்ஹார் எழுத்த பாருங்க, இந்த ஷீன் வந்திக்கிறா இல்லை. இதகாம் எழுத்து பாருங்க, இந்த ஷீன் வந்திக்கிறா இல்லை. இக்லாப் எழுத்து பாருங்க, இந்த ஷீன் வந்திக்கிறா இல்லை. அப்போ எதில் வரும்? இஹ்ஃபால வரும். இஹ்ஃபா எழுத்துக்கள் எத்தனை? சிஃப், தா, சனா, கம், ஜா, த, ஷஹ். ஷீன் வருதா இல்லையா? ஷஹ்சுன், கது, ஜமா, தும், தையிபன், சிது, ஃபி, துகா, வா, லாலிமன். நான் சொன்னேன் தானே, அந்த எழுத்துக்கள் ஆரம்பத்தில் பாருங்க. சாது வந்திக்குது, சிஃப், சா. தால் வந்திக்குது, சா வந்திக்குது. அடுத்து என்ன? சிஃப், தா, சனா, கம், காஃப் வந்திக்குது, ஜீம் வந்திக்குது, ஷீன் வந்திக்குது. அப்போ இது எதிர் எழுத்தாயிக்கும். இந்த எழுத்து எதிர் எழுத்து? இஹ்ஃபாவுடைய எழுத்து. இஹ்ஃபாவுடைய எழுத்து. அப்போ இஹ்ஃபா எழுத்தாயிருந்த அந்த சட்டம் என்ன? இஹ்ஃபாவுடைய சட்டம். இஹ்ஃபாவுடைய சட்டம் எப்படி வரும்? சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால் அல்லது தன்வீனுக்கு பின்னால் இஹ்ஃபாவுடைய 15 எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து வந்தால் சுக்குன் செய்யப்பட்ட நூனையோ அல்லது தன்வீனையோ என்ன செய்யணும்? இஹ்ஃபானா என்ன செய்யறது? மறைத்து ஒன்னா செய்து ஓத வேண்டும். பாருங்க, நான் எப்படி ஓதுன்னு பாருங்க. அந்த நூனை மறைச்சனா இல்லையா? சுக்குன் செய்யப்பட்ட நூனையும் தன்வீனையும் தான் மறைச்சு கொள்ளணும். எப்படி மறைச்சேன்? ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ்.
மின் ஷர்ரில் மின் ஷர்ரில். அப்போ நம்ம படித்த சட்டத்தில் இது மூணாவது சட்டம். அதாவது ஹுரூஃபுல் இஸ்திஅலா ஒன்று படித்தோம், வல்லினமாக ஓதக்கூடிய எழுத்துக்கள் அது பார்த்தோம். தா வந்தது, காஃப் வந்தது, அந்த எழுத்துக்களை பார்த்தோம். அடுத்து வந்து ஷத்து செய்யப்பட்ட மீம், ஷத்து செய்யப்பட்ட நூன். அடுத்தது இஹ்ஃபாவுடைய சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால் தன்வீனுக்கு பின்னால் வரக்கூடிய சட்டத்தில் இஹ்ஃபாவுடைய சட்டம் இங்கே வந்தது. அடுத்து பாருங்க, அல் ஹன்னாஸ். இப்போ நூனுக்கு மேலே ஷத்து படித்தோமா இல்லையா? நூனுக்கு மேலே ஷத்து வந்துக்குது, மீமுக்கு மேலே ஷத்து வந்தால் ஒன்றா செஞ்சு ராகம் எடுத்து அழகாக செய்யணும், ஓதிக்கொள்ளணும். அடுத்து ஆயத்தை பாருங்க, الذي يوسوس في صدور الناس. இதில் நான் எங்கனைக்கு நீட்னேன், ராகம் எடுத்தேன், ஒன்றா செஞ்சேன். அந்த ஃபி சுதூரின் நாஸ், அப்போ நூனுக்கு மேலே ஷத்து. இங்கே கூடுதல் எல்லா வார சட்டங்களும் ஷத்து செய்யப்பட்ட நூனுடைய சட்டம், என்ன ஒன்னாவுடைய சட்டம். ரைட். அப்போ நூனுக்கு மேலே ஷத்து வந்ததால நல்லா ஒன்றா செஞ்சு நம்ம ஓதிக்கொள்ளணும். அடுத்து பாருங்க, மினல் ஜின்னதி வன் நாஸ். அதே சட்டம் தான், நூனுக்கு மேலே ஷத்து வந்து ரெண்டு இடத்துல, மினல் ஜின்னதி ஒன் நாஸ். அப்போ நல்லா அங்கே என்ன செய்யணும், ஒன்றா அடுத்து ராகத்தோடு ஓதிக்கொள்ளணும். இது வந்து சூரத்து நாசுடைய வரக்கூடிய சட்டங்கள். நிறைய சட்டம் இதில் வருது. நான் முக்கியமாக படித்த அந்த சட்டத்தை மட்டும்தான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். ஏன்னா எல்லா சட்டத்தையும் நான் சொல்ல போகிறேன்னு சொன்னால், படித்தராமல் சொல்ல போகிறேன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாம் குழம்பிடும். அதால் நூனுக்கு மேலே ஷத்து இருந்தால் சத்து செய்யப்பட்ட நூன், சத்து செய்யப்பட்ட மீன் படித்தந்திக்குது. அதே மாதிரி ஹுரூஃபுல் இஸ்திஅலாவுடைய எழுத்துக்கள் நான் படித்தந்தேன். அதே மாதிரி சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால் தன்வீனுக்கு பின்னால் வரக்கூடிய அந்த எழுத்தையும் இந்த சட்டத்தையும் நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன், சொல்லித்தந்தேன். இப்போ அடுத்த சூறாவை பார்த்துக்கொள்வோம். அடுத்த சூறாவை நம்ம பார்த்துக்கொள்வோம், சரிதானே? ரைட். சூரத்துல் ஃபலக் அப்படி எடுங்க. சூரத்துல் ஃபலக், சூரத்துல் ஃபலக். சூரத்துல் ஃபலக்னா என்ன? சூரத்துல் ஃபலக்னு சொன்னால் அதிகாலைன்னு சொல்லுவாங்க. சூரத்துல் ஃபலக்னு சொன்னால் அதிகாலைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சூறாவையும் நம்ம பார்க்கக்குள்ள அது சூரத்துல் பேர்களையும் நமக்கு அது அர்த்தத்தையும் நம்ம விளங்கிக் கொள்வோம். சூரத்துல் ஃபலக்னு சொன்னால் அதிகாலை சொல்கிறது. ரைட். இப்போ சூரத்துல் ஃபலக்கை நான் ஓதி காட்ட போகிறேன் பாருங்கள்லா. قُلْ أَعُوذُ بِرَبِّ الْفَلَقِ. ஃபலக் கடைசியில் பாருங்க, நான் காஃப்னு முடிக்கிறேன் தானே, ஃபலக். அதில் ஒரு சட்டம் இருக்குது, கல்கலாவுடைய சட்டம், கல்கலாவுடைய சட்டம். அதை நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போனால் அது குழம்பிடும். அது நம்ம இன்னும் படிக்கலை. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடம் வந்து கல்கலாவுடைய பாடமாக தான் இன்ஷா அல்லாஹ் இருக்கும். அடுத்து நம்ம கல்கலாவுடைய பாடத்தை படிப்போம். ரைட். அடுத்து பாருங்க, அடுத்த ஆயத்தை, மின் ஷர்ரி மா ஹலக். மின் ஷர்ரி, மின் ஷர்ரி, மின் ஷர்ரி. என்ன சட்டம் அது? இப்போ தான் நான் விளங்கப்படுத்தினேன். சூரத்து நாஸில் கடைசியாக விளங்கப்படுத்தின சட்டம் அது. கடைசி ஆயத்துக்கு முன்னுக்குள்ள ஆயத்தில் விளங்கப்படுத்தின சட்டம் ஒன்று தான் அது. இந்த பாருங்க, இஹ்ஃபாவுடைய சட்டம். சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால் அல்லது தன்வீனுக்கு பின்னால் இஹ்ஃபாவுடைய 15 எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து வந்தால் சுக்குன் செய்யப்பட்ட நூனையும் அல்லது தன்வீனையும் மறைச்சி ஒன்றா செய்து ஓதணும். நான் எப்படி மறைச்சேன்னு பார்த்தீங்களா? அந்த மறைக்கிற நூனை எப்படி மறைக்கிறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. படித்தா அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும், ப்ராக்டிக்கலில் கொண்டு வரணும். அதுக்கு தான் நான் வந்து என்ன செய்யறேன்னு சொன்னால், நானே ஓதி அதில் வரக்கூடிய சட்டங்களும் உங்களுக்கு வழங்கப்படுத்துகிறேன். இப்போ பாருங்கள் நான் எப்படி மறைக்கிறேன்னு பாருங்கள். மின் ஷர்ரி மா ஹலக், மின் ஷர்ரி மா ஹலக். அந்த ஹாவை எப்படி உச்சரிக்கணும்னு பார்த்தீங்களா நீங்கள்? ஒரு வித்தியாசம் ஒன்று விளங்குதா? ஹா வந்து எதிர் எழுத்து, வல்லினமா மெல்லினமா? ஹா வந்து மெல்லினம், இது வல்லினம். ஹா வந்து ஹுரூஃபுல் இஸ்திஅலா, வல்லினமான எழுத்து. எப்பயுமே வல்லினமான எழுத்துக்கள் உச்சரிக்க கொள்ள எங்கட வந்து வாய்கள் குவியணும். ஹலக், ஹலக், குல், குல், ஹா,
சா லா ஒயின் தா லா காஃப். அப்போ வல்லினமான எழுத்துக்கள் உச்சரிக்க கொள்ள எங்களோட உதடுகள் வந்து குவியணும். எங்களோட உதடுகள் குவியணும். பாருங்க, மின் ஷர்ரி மா ஹலக. கடைசி அந்த ஹலக் அந்த காஃபை கலக்கணனே, அது கல்கலாவுடைய சட்டம். அது கல்கலாவுடைய சட்டம் தான். அது நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் பார்ப்போம். அடுத்த ஆயத்தை பாருங்க, وَمِن شَرِّ غَاسِقٍ إِذَا وَقَبَ. இங்கனக்கு وَمِن شَرِّ غَاسِقٍ إِذَا وَقَبَ. غَاسِقٍ إِذَا وَمِن شَرِّ அது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா சுக்குன் செய்யப்படுறவனுக்கு பின்னால் ஷீன் வந்து இக்ஃபாவுடைய அது சட்டம். ரைட். இப்போ غَاسِقٍ إِذَا இதுல என்ன சட்டம் சொல்லுங்க பாப்போம். தன்வி நல்லா விளங்கிக்கொள்ளணும். சுக்குன் சட்டத்தை சொல்லணும். இப்ப பாருங்க, தன்வீனுக்கு பிறகு ஒரு எழுத்து வந்திக்குது. நான் சொல்லிக்கிறேன், எப்பயுமே நல்லா கவனிச்சு கொள்ளணும். தன்வீனுக்கு பிறகு சுக்குன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீன் வந்தா அதுக்கு பிறகு ஏதோ ஒரு சட்டம் ஒன்று வரும். அப்ப அந்த சட்டத்தை நம்ம கண்டுபிடிக்கிறதாக இருந்தால் நமக்கு முதலாவது எழுத்து தெரிஞ்சுக்கணும். இது இல்ஹார் எழுத்தா, இத்காம்ட எழுத்தா, இக்லாப்ட எழுத்தா, இஹ்ஃபாட எழுத்தா, நம்ம என்ன செஞ்சுக்கணும்? எழுத்து தெரிஞ்சுக்கணும். பாருங்க, இது என்ன சட்டம் சொல்லுவோம். அப்ப யார் தெரிஞ்சாக்கள்? மாஷா அல்லாஹ், இல்ஹாரா. தக்பீர், அல்லாஹு அக்பர். இல்ஹார் தான் அவருடைய சட்டம். ஏன் இல்ஹார்னு சொல்றீங்க? தன்வீனுக்கு பிறகு இல்ஹாருடைய எழுத்து வந்திக்குது. இல்ஹார் என்ன எழுத்து வந்திக்குது? இல்ஹார் எழுத்து என்ன வந்திக்குது? அலிஃப் வந்திக்குது. என்ன எழுத்து வந்திக்குது? அலிஃப். பாருங்க, என்ன எழுத்து வந்திக்குது? அலிஃப் அல்லது ஹம்சா. அலிஃப் அல்லது ஹம்சா. ரைட். அப்ப என்ன அலிஃப் நினைக்க வந்திக்குது. அப்ப வந்தா இந்த தன்வீனை நம்ம வெளியாக்கி ஓதிக்கொள்ளணும். இல்ஹார் எழுத்துக்கள் எத்தனை? இல்ஹார் என்றால் வெளியாக்குதல். இல்ஹார் எழுத்துக்கள் எத்தனை? எத்தனை எழுத்துக்கள்? 2 5? அப்ப எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? இல்ஹார் எழுத்துக்கள். இல்ஹாருடைய எழுத்துக்கள் 6 எழுத்துக்கள் ஈகுது. ஹம்சா, ஹா, ஐன், ஒயின், ஹா, ஹா. எத்தனை எழுத்துக்கள் ஈகுது? 6 எழுத்துக்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இல்ஹாருடைய எழுத்துன்னு கேட்டா அது தொண்டையுடைய எழுத்துக்கள். தொண்டையுடைய எழுத்துக்கள் நமக்கு தெரியுமே. தொண்டை எழுத்துக்கள் ஹம்சா, ஹா, ஐன், ஹா, ஒயின், ஹா. தொண்டையுடைய கீழ்ப்பகுதி ஹம்சா, ஹா. தொண்டையுடைய நடுப்பகுதி ஐன், ஹா. தொண்டையுடைய மேல் பகுதி ஒயின், ஹா. இந்த 6 எழுத்துக்கள் தான் இல்ஹார் எழுத்துக்கள். இல்ஹார் எழுத்துக்கள்னா என்ன? தொண்டையுடைய எழுத்துக்கள். தொண்டை எழுத்துக்கள் எத்தனை? 6 எழுத்துக்கள். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? ரைட். அப்ப பாருங்க, இந்த ஹம்சா வந்திக்குது, இந்த அலிஃப் வந்திக்குது. அப்ப அலிஃப் வந்தா சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால் அல்லது தன்வீனுக்கு பின்னால் இல்ஹாருடைய 6 எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து வந்தால் சுக்குன் செய்யப்பட்ட நூனையோ அல்லது தன்வீனையோ வெளியாக்கி ஒன்னாவோட ஓதுறதா? ஒன்னா இல்லாமல் ஓத வேண்டும். நம்ம அங்கனைக்கு ஒன்னா செய்யலே. எப்படி ஒன்னா செய்யறேன்னு சொன்னா அங்கனைக்கு என்ன செஞ்சுப்போம்? ஒன்னா செஞ்சுப்போம். ஆனா இல்ஹார் என்ன? ஒன்னா செய்யறது இல்லை, சும்மா வெளியாக்குறது தான். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இன்னொருக்க நான் ஓதி காட்டுறேன். وَمِن شَرِّ غَاسِقٍ إِذَا وَقَبَ. எப்படி நான் எப்படி வெளியாக்குறேன்னு பார்த்தீங்களா? அதில் கைனு வருது தானே. இந்த கைன் வந்து ஹுரூஃபுல் இஸ்திஅலாவுடைய எழுத்து. خُصَّ ضغط قِض خاء صاد غين طا قاف லா. சரிதானே? ரைட். அடுத்த ஆயத்தை பாருங்க. وَمِن شَرِّ
நஃபாசாத்தி ஃபில் உகத். பாருங்க, சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால ஷீன் வந்திக்குது, இஹ்ஃபாவுடைய எழுத்து. அப்போ சுக்குன் செய்யப்பட்ட நூனை மறைச்சி ஒன்றா செஞ்சு ஓத வேண்டும். அதே மாதிரி ஷர்ரின் நஃபாசாத்தி ஃபில் உகத் ومن شر النفاثات في العقد. அப்போ பாருங்க, நீங்கள் ராகம் எடுக்கிறது தானே, நூனுக்கு மேலே ஷத் இருந்தால் மீமுக்கு மேலே ஷத் இருந்தால் ஒன்றா செஞ்சு ராகம் எடுத்து அழகா ஓத வேண்டியதுதான். ரைட். அடுத்து கடைசி ஆயத்தை பாருங்க. وَمِن شَرِّ حَاسِدٍ إِذَا حَسَدَ. திரும்பி போய் காட்டுறேன். وَمِن شَرِّ حَاسِدٍ إِذَا حَسَدَ. وَمِن شَرِّ அது எல்லாருக்கும் தெரியும், இஹ்ஃபாவுடைய சட்டம்னு தெரியும். ஏன் சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால ஷீன் வந்து. இப்போ மாஷா அல்லாஹ்னு சொல்லி சூரத்துல் நாஸையும் சூரத்துல் ஃபலக்கையும் நீங்கள் இஹ்ஃபாட சட்டத்தை காட்டுங்கன்னு சொன்னால் சூரா நீங்கள் காட்டுவிக்கணும். இஹ்ஃபாட சட்டத்தை காட்டுங்கன்னு சொன்னால் சூரத்துல் நாஸ்லையும் சூரத்துல் ஃபலக்கிலையும் நீங்கள் இஹ்ஃபாட சட்டத்தை தைரியமாக காட்டுவீங்க. ஏன்னா கூடுதலாக வரக்கூடிய சட்டம் வந்து குன்னாவுடைய சட்டமும் என்ன இஹ்ஃபாவுடைய சட்டம் தான் வருது. சூரத்துல் ஃபலக்கில் வருது இல்ஹார சட்டம் வருது, இல்ஹார சட்டம் வருது. ரைட். இப்போ நான் கடைசியாக ஓதுன பாருங்க. وَمِن شَرِّ حَاسِدٍ إِذَا حَسَدَ. அதில் ஹாசிதின் இதா என்ன சட்டம் யாருக்கு தெரியும்? ஒரு உதாரணம் நமக்கு தெரிஞ்சா மாஷா அல்லாஹ், அடுத்த உதாரணம் நமக்கு லேசி. ஒரு உதாரணம் தெரிஞ்சா அடுத்த உதாரணம் டக்கு நம்ம சொல்லிடலாம். ரைட். இல்லை என்ன சட்டம் வரும் சொல்லுங்க, தெரிஞ்சாக்கள் சொல்லுங்க. இல்ஹார். மாஷா அல்லாஹ். என்ன இல்ஹார்? பாருங்க, மேலே வந்ததுதான் அதே தான் கீழே வந்திக்குது இல்ஹார சட்டம். பாருங்க, தன்வீன் வந்திக்குது, அதுக்கு பிறகு ஹம்சா அலிஃப் வந்திக்குது. அப்படி வந்தா அது இல்ஹார எழுத்து. அப்போ என்ன செய்யணும்? இந்த தன்வீனை வெளியாக்கி உன்னா இல்லாம ஓதணும். வாசிகின் இதா வகாப், வாசிகின் இதா வகாப், வாசிகின் இதா வகாப். பாருங்க, அப்ப உங்களுக்கு ரெண்டு சட்டம் இதில் முக்கியமான சட்டங்கள் வந்தது. இல்ஹார சட்டம் வந்தது, இஹ்ஃபாட சட்டம் வந்தது. இன்ஷா அல்லாஹ் வாரக்கிழமை இதே குர்ஆன் ஆயத்தான் குர்ஆனை ஓதுவோம். இது இல்லை அடுத்த சூறாக்கள். இப்போ 4 சட்டம் வரக்கூடிய நேரத்தில் அப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விளங்கும். அப்போ 4 சட்டம் உங்களுக்கு நல்லா தஹ்கீக் உறுதியாகிடும். சரி, திருப்பி நான் ஒரு முறை ஓதி காட்டுறேன் 2 சூறாவையும் நல்லா கவனிச்சிங்க. அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் இன்ஷா அல்லாஹ் முடிச்சு கொள்வோம். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்போ சட்டத்தை சொல்கிறேன், சும்மா ஓதி காட்டுறேன் பாருங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس مالك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. இது சூரத்துல் நாஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம படித்தது மாதிரி நான் ஓதி காட்டுகிறேன். அடுத்த சூரத்துல் ஃபலக்க பாருங்க, அதோடு நம்ம கிளாஸ் முடிச்சுக்கொள்வோம்.
أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. இப்போ உங்களுக்கு தெளிவாக இல்லை, இந்த ரெண்டு சூறா வந்து தெளிவாக இல்லையா? இப்போ நீங்கள் ஓதுறதுக்கும் நான் ஓதுறதுக்கும் எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் வித்தியாசம் நீக்குதா இல்லையா? வித்தியாசம் நீக்குதா? இப்போ உங்களோட குரல் நீங்கள் ஓதிக்கொள்ளும். இது ஏன் நான் அப்படி இந்த மெத்தட்டை எடுத்து ஓதுறேன்னு சொன்னால், அப்போ தஜ்வீத் உச்சரிப்பும் உங்களுக்கு விளங்கும். என்ன இது காரிமார் ஓதுற மெத்தட் தான் இது. இப்போ உச்சரிப்பும் உங்களுக்கு விளங்கும். அப்போ நான் ஒவ்வொரு அந்த உச்சரிப்பை பாருங்கள், நான் எப்படி நாக்கை கொண்டு போய் எங்கே வச்சேன், அந்த பல்லில் வச்சேன், வேலை கொண்டு போய் எப்படி உச்சரித்தேன், ஐனை எப்படி உச்சரித்தேன், அப்போ உங்களுக்கு விளங்கிச்சதா இல்லையா? அப்போ திரும்ப திரும்ப நம்ம இந்த ஓதக்கொள்ள இப்போ சட்டத்தை படிச்சுட்டு திரும்ப ஓதுறது, ஓதி காட்டுறது, அப்போ உங்களுக்கும் மாஷால்லா அது குர்ஆனை ஒரு ஓதுன மாதிரி இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்த பொருந்தி கொண்ட நபர்கள் மாஷால்லா ஓதுவாங்க. சில பேருக்கு சொல்கிறதுக்கு வெட்கம், என்ன சில பேருக்கு சொல்கிறதுக்கு வெட்கம். ஆரம்ப காலத்தில் அப்படி இந்திக்கலாம், ஆரம்ப காலத்தில் அவங்களுக்கு சம்டைம் வந்து ஓதி கொடுக்காமல் அல்லது இந்திக்கலாம். அப்படி ஆணாக்கள் இருந்தால் ஓத தெரியாது அப்படின்னு என்ன தனிப்பட்ட, அதாவது யாருக்கும் தெரியாமல் தனிப்பட்ட ரீதியில் வந்து சந்திக்கலாம், பிரச்சனை இல்லை. தனிப்பட்ட ரீதியில் வந்து சந்தித்து என்ன இப்படி தண்ணி கொஞ்சம் ஓதி பழக்கி கொடுங்க. ஏண்டா அல்லாட கலாம் இது, அல்லாட கலாம். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அல் மாஹிரு பில் குர்ஆனி மஅ ஸஃபரத்தில் கராமில் பரரா. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், யார் குர்ஆனை நல்ல முறையில் ஓதுகிறார்களோ அவர்கள் மலாய்க்காமார்களோடு இருப்பார்கள். அந்த பாக்கியத்தால் நமக்கு எனக்கும் உங்களுக்கும் தரணும். பாருங்கள், ஊரில் இவ்வளோ பேர் இந்த மார்க்கத்தை படிக்கிறதுக்கு உங்களை டைமையெல்லாம் நீங்கள் எடுத்து என்ன எப்படி சரி குர்ஆனை படிக்கணும், தஜ்வீத்தை படிக்கணும். தஜ்வீத் நமக்கு தெரிஞ்சால் தான் குர்ஆன் நல்லா ஓதிக்கொள்ளையும். இப்போ சூரத்துல் ஃபாத்திஹா தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறதுமா இல்லையா? இப்போ அது கட்டாயம் நம்ம சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிக்கொள்ளணும். இப்போ நம்ம தஜ்வீத்தை படித்தா தான் அந்த சூரத்துல் ஃபாத்திஹா நம்ம அழகாக ஓதிக்கொள்ளையும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் மார்க்கத்துடைய அறிவை தந்து, மார்க்கத்தில் விளக்கத்தை தந்து, மௌத்து வரைக்கும் ஈமானோடு கொள்கையோடு அல்லாஹுடைய இந்த வேத நூலான இந்த குர்ஆனை நாம் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்னுடைய ரூஹையும் உங்களுடைய ரூஹையும் கைப்பற்ற வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, உங்களுடைய நேரங்களை எல்லாம் ஒதுக்கி இஷா தொழுகைக்கு பிறகு அது எத்தனை மணியாக இருந்தாலும் பரவாயில்லை என்று உட்கார்ந்து இந்த இடத்திலே நான் அல்லாஹுடைய மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்களோடு நீங்கள் எல்லாம் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்றீர்கள். அல்லாஹ் உங்களுடைய குடும்பங்களுக்கு பரக்கச் செய்து, உங்களுடைய பிள்ளைகளுக்கு பரக்கச் செய்து, அல்லாஹ் உங்களுடைய அனைத்து விதமான காரியங்களிலும் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கச் செய்து ஜன்னத்துல் ஆலா என்று சொல்லக்கூடிய அந்த உயர்வான சுருக்கத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் பிரவேசிக்க செய்வானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த தஜ்வீத் வகுப்பை நான் நிறைவு செய்கிறேன். ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.